அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கிராதித்ய ராஜயோகம். இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம் அப்படின்னா சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கும்பராசி அன்பர்களுக்கு மேஷத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையை தான் சுக்கிராதித்ய ராஜயோகம் என்று அழைக்கப்படும். இந்த நிகழ்வானது சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் நடைபெறுது. ஸோ இந்த நிகழ்வானது கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி, சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கான அதிபதிங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கும்போது இது ஒரு ராஜயோக காலம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் இந்த ராஜயோக காலத்தில் இதை சந்திக்கிறதுக்கு முன்னாடிங்க இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த விதமான குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள், சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நபர்கள், மற்றவங்களுக்கு எப்பவுமே உதாரணமாக இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து செய்யக்கூடிய நபர்கள். மற்றவங்களுக்கு இவங்களோட லைஃப்பை இவங்களை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே, இவர் மாதிரி ஆக்டிவாக இருக்கணும், இவர் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணுங்க, இவர் மாதிரி அந்த செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்து தான் நீங்கள் ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த விஷயத்தையுமே நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு சில அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுக்கிற முயற்சிகளும், அதே போல் நீங்கள் செய்கிற தொழிலில் உங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஒர்க் பண்ண தயாராக தாங்க இருக்கிறோம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கு ஈக்குவலாக பண்ணணும் இல்லைங்களா. நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அந்த பிஸ்னஸை எப்படியாவது சக்ஸஸாக கொண்டு போகணுங்கிறத முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம மட்டும் முடிவு பண்ண போதாது இல்லைங்களா, நம்ம கூட இருக்கிறவங்களும் கரெக்டான விதத்தில் நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணணுங்க. 4 நாள் வேலை செய்கிறாங்க, 4வது 5வது நாள் லீவ் போட்டுடுறாங்க. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல பொருளை கரெக்டான நேரத்தில் டெலிவரி பண்ண முடியல, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போங்க, இந்த நேரத்தில் இதை கரெக்டாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட பிஸ்னஸில் எல்லா விதமான ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க. எவ்வளவோ கடன் வாங்கியாச்சுங்க, எவ்வளவோ நஷ்டங்களும் பட்டாச்சு. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களையாவது இந்த நஷ்டத்துலேருந்து தப்பிச்சு அந்த பிஸ்னஸை கரெக்டான லெவலுக்கு நான் கொண்டு போகணும். இல்லை என் கூட வேலை செய்கிறவங்க, அதாவது என்னோடய பிஸ்னஸை பார்த்துக்கிறவங்க, என் பிஸ்னஸில் அதாவது என்னோடய தொழிலில் வேலை பார்க்குறவங்க, சக கூட்டாளிகளோ இல்லை சக ஊழியர்களோ கரெக்டான விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ தொழிலில் அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, உங்கள் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். அதாவது தொழில் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற நீங்கள் எடுக்க முயற்சி சக்ஸஸ் ஆகுங்க. அதே போல் உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அதை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க. அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் உருவாகுங்க. உங்கள் பிஸ்னஸ் ஃபாரின் லெவலுக்கு ஒரு இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போவீங்க. அதே போல் புதிய சிந்தனைகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க. உங்களுடைய நிறைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக பயன்படுத்தி அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த யோக காலத்திலேயே கொடுக்க போகுதுங்க. அதே போல் இந்த உத்தியோகஸ்தர்கள்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் இருக்கிறவங்க, பதவி உயர்வே எனக்கு கிடைக்கலைங்க, சம்பளமும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, வேலை தேடிட்டு இருக்கிறேன் ஆனால் புதுசாக எந்த வேலையும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு
ரொம்ப வருஷமாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுதிட்டுருக்கேன், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னால் வந்து அது சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும், அதே போல் இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேங்க, ஆனால் வந்து இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டேன், எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலம், அரசு அதிகாரிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போதுங்க. அதே போல் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வேலையே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும், அதே போல் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா இந்த வேலையில் இருக்கிறவங்க, இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த 3ஆம் இடத்துல நடக்குது. அதாவது தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைரியஸ்தானம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிக குறைவாக இருந்திருக்கும். ஏன்னா நானும் ரொம்ப அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க, ஏதோ ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு அப்ரைசல் வருதுங்க, அந்த அப்ரைசலில் நம்ம உட்காந்து ஒரு போல்டான விஷயத்தை கூட என்னால் பேச முடியாத ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்க மத்தியில் நீங்கள் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும், இல்லை இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க, இல்லை புதுசாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்குவீங்க, அந்த வாய்ப்பில் உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயங்களில் தெளிவாக துல்லியமாக வந்து அதுக்கு உண்டான பதில்கள் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுங்க. அப்போது நீங்கள் அந்த இடத்துல கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை கரெக்டான விதத்தில் நீங்கள் செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமைய போகுதுங்க இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலத்தில்ங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோங்க, இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்த இடம், அதாவது பொண்ணு பார்த்த இடம் ரொம்ப அதிகங்க, ஆனால் அங்கே பார்த்தது எல்லா விதத்துலேயுமே வந்து எனக்கு எந்த விதத்துலேயும் சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாகவே அமையலை, எப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஸோ எல்லாம் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுங்க, ஸோ மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப நம்மளை வந்து கேவலப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சுங்க. எல்லா விசேஷத்துக்கு போகும்போது என்ன கேட்குறாங்க, தம்பி இன்னுமா கல்யாணமால, இன்னுமா உனக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று வரணும் அமையாமல் இருக்குது, ஸோ ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து குறை சொல்கிற அளவுக்கு வராங்கப்பா, நிறைய மாப்பிள்ளை வராங்க, நிறைய பொண்ணுங்களாம் போய் பார்த்துட்டு வராங்க, ஆனால் என்ன அவங்களுடைய யோக காலம், அவங்களுக்கு நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கால சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில் இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலத்தில் நல்ல ஒரு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரதுக்கான சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு தருணமாக இருக்க போது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகுங்க. அடுத்தபடி அந்த குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை வரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து எப்போ தான் கிடைக்குங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அதனால் வந்து டிவோர்ஸே பண்ணிக்கலாங்க, ஸோ நம்ம 2 பேர்த்துக்குமே இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால் வந்து நான் வேறு ஒரு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தது. இதனால் வந்து குடும்பத்தில் தேவையில்லாத மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்தது. மாமனார் மாமியார் மூலமாக தேவையில்லாத பேச்சுக்கள், சொந்த பந்தங்கள் நாத்தனார் மூலமாகவும், கணவனுடைய சொந்தங்கள் மூலமாக, மனைவியோட சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நேரடியாகவே குத்தி காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சுங்க. இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். இந்த தருணத்தில் நீங்கள் மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. சில ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்கிறதுனால மன நிம்மதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு புத்திர தடைகள் அப்படிங்கிறது விலகி அதாவது மக்கள் செல்வங்களை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. இந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே 2 பேர், அதாவது மற்றவங்களால தான் பிரச்சனைங்க, அடுத்தவங்க மூலமாக தான் நமக்கு தேவையில்லாத சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வருது. எப்போ 3ஆம் நபர்களுடைய தலையீடு அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வந்ததோ அப்போவே இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது போயிருச்சுங்க. ஸோ இதனால் குழந்தைங்களை சரியான விதத்தில் பார்த்துக்க முடியல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்ல, 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சுங்க. இதனால் குழந்தைங்களை சரியாக கவனிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் சேர்ந்து கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வருங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்வு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்
உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் சில பிரச்சனைகள் போயிருக்குங்க. டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வழக்குகள் அப்படிங்கிறது தீர்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலையை தான் அமைய போகுது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே எப்படியாவது வந்துட்டால் போதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியே இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம், வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கா, சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதே போல் இந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது எப்போ விலகுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது. இழந்த சொத்துக்களை மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், புதிய சொத்துக்களை சேர்க்கைக்கான சூழ்நிலைகள், அதே போல் வீடு வாங்கிறதுக்கான சில வாய்ப்புகள். வீடு கட்டி முடிச்சிருவீங்க, கட்டி முடிச்சுட்டு இந்த வருஷமே அந்த கிரக பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே போல் ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கை, ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, இடம் வாங்க முடியல, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்திருக்கும், இந்த சொத்துக்கு வாங்கலாமா, இந்த இடத்துல போய் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, இது நல்ல நமக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வேல்யூவாக இருக்குமா, இல்லை இந்த வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, இந்த வண்டி வாங்குறதுனால இப்போ ஏதாவது இதை விட லேட்டஸ்ட்டாக ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் எந்த விஷயத்தையுமே போல்டாக யோசித்து தைரியமாக இறங்கி அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சில விஷயங்கள் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா ஆரோக்கிய கெடுதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் கூட உருவாகும். ஸோ இந்த நேரத்தில் மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுங்க. அதே போல் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க, கரெக்டாக மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகள் மற்றும் இந்த நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக முழுமையாக தீர்ந்துருங்க. எப்படா இது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், அதை கரெக்டான விதத்தில் நம்ம அந்த மெடிசன்ஸ் சாப்பிடல, ஸோ அதை கரெக்டான விதத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக க்யூர் ஆகிட்டுங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வி கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். அடுத்த லெவலுக்கு, அதாவது ஒரு ஜூனியர்லேருந்து ஒரு நார்மல் ஸ்டடீஸ், ஒரு 10th +2 முடித்தவங்க காலேஜ் சேர்றதோ, இல்லை காலேஜ் முடித்தவங்களுக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கோ, இல்லை அடுத்த லெவலுக்கு அடுத்த ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல சாதகமான நிலையை அமைய போதுங்க. ஸோ இந்த வரக்கூடிய சுக்கிராதித்ய ராஜயோக காலம் கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் கரெக்டான விதத்தில் நீங்கள் எல்லா விதத்துலேயும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஒரு சக்ஸஸ் கொடுக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கும் இருக்குதா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டாற்போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருமண யோகம் இருக்கா, இல்லை புத்திர பாகியத்திற்கான யோகம் இருக்குங்களா, வீடு வாங்கிறதுக்கு, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிறதுக்கு அப்படிங்கிற யோகமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போது இந்த ஜாதகம், அதாவது உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.